ஓம் தத் சத் சாட்சியகம் சாந்தி. இவன் ஜகத்குரு பிரம்ம ரிஷி கரா. என்ன பொருள்னா, ஜகத்குரு பகவான் பிரம்ம ரிஷி அப்படிங்கிற மகா சித்தர் வாழிடகமாகி இவனுக்குள்ளே கடவுள் வடிவாக, ஆத்மா வடிவாக, சாட்சி வடிவாக இருக்கக்கூடிய, அறிவு வடிவாக இருக்கக்கூடிய சத்குருநாதனாகிய பகவான் விஸ்வமகாமுனிங்கிறதான் ஜகத்குரு. பிபி அப்படிங்கிறது. கர அப்படிங்கிறத இவன், இந்த பாடி மைண்டு இன்டலெக்ட் எக்யூப்மெண்ட் அதுக்குள்ளே இருக்கு. இவன் இந்த வீடியோவில் சில குட்டி குட்டி வீடியோக்களுடைய தொகுப்பு. அதில் ஓம் தத் சத் என்ன அப்படிங்கிறது விளக்கம் வரும். அப்புறம் கடைசியில் நிஷாந்தில் 4 செவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கராவுடைய ரெசிடென்ஸ் நிஷாந்தினுடைய ஒரு சப்தமில்லாத ஒரு வீடியோ வரும் உள்ள. அப்புறம் கராவுடைய லிட்ரேச்சர், தட் இஸ் ஒர்க்ஸ் பற்றி ஒரு வீடியோ பிபிஆர்க்கே விளக்கக்கூடிய ஒரு இது வரும். அது உடுமல்பேட்டையிலேருந்து ஷிஃப்ட் ஆகி சாமராவட்டியில் இருக்கக்கூடிய அந்த இது மகாசித்தர் மகாபீடத்தில் இருக்கக்கூடிய லைப்ரரியில் கரா ஒர்க்ஸு எவ்வளவு என்னென்னங்கிறதுல ஒரு விளக்கமாக ஒரு வீடியோ இருக்கும். அப்புறம் கராவுடைய லட்சியம் என்ன அப்படிங்கிறத பற்றியான ஒரு குட்டி வீடியோ இருக்கும். இதையெல்லாம் பார்த்து நீங்கள் சிந்திங்க. எல்லாமே என்ன தெரியுமா? இந்த அணுகுண்டுக்கு தீர்வு. இந்த அணுகுண்டுக்கு இது வரைக்கும் தீர்வு இல்லை. அதனால தான் இதை பற்றி நம்ம ஒரு 2-3 வீடியோ இதுக்கு முன்னால் 218, 19, 20 3 வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இது 21 யூடியூப்பில் KWWD 21வது வீடியோ. இது உலக பேரதிசயம் பற்றியது. உலக பேரதிசயங்கிறது என்ன? இந்த உலகம் 15,000 அணுகுண்டுகளில் தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு அது எப்போ வேணாலும் வெடிக்கலாம். இப்போ ஆங்காங்கே உலக சூழ்நிலை, போர் சூழ்நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்போ வேண்டுமானாலும் அணுகுண்டு விழுந்து இந்த உலகத்தை நாசம் பண்ணலாம் அப்படிங்கிற 15,000 ஆண்டுகள் அணுகுண்டுகள் நம்ம தலைக்கு மேலே இருக்குது. இதெல்லாம் கராவுடைய கற்பனை கிடையாது. யூடியூப்பில் இருக்குது, அடித்து பாருங்கள். கூகுளில் அடித்து பாருங்கள். ஹவ் மெனி நியூக்ளியர் பாம்ஸ் ஆர் தேர் இந்த வேர்ல்ட், ஏதோ அடித்து பாருங்கள் வரும். அதனால் அதுக்கான தீர்வு இது வரைக்கும் இல்லை. இப்போ தான் இந்த மகா சித்தர் நம்ம இந்த ஹோலீஸ்வர இந்துசத்தினுடைய, இந்துசன்னா த சூப்பர் சயின்ஸ், இந்த சூப்பர் சயின்ஸினுடைய சூப்பர் சயின்ஸினுடைய ஆதார சாஸ்திரம், த அத்தாரிட்டி புக், பேசிக் சாஸ்திரா, தட் இஸ் த ஹோலி சுருதி. அது 86,250 மந்திர சூத்திரங்கள் அடங்கியது. அதே 12 வால்யூம். அப்புறம் அதுக்கு பேருரையாக 4 மொழியில் பேருரையாக, மெயினாக 3 மொழியில், அங்கங்கே இந்தியில் குறிப்புகளோடு, மெயினாக 3 மொழி. இது எங்கன்னா குறிப்பு அப்படின்னு இருக்கிறதுனால 4 மொழியில். அப்படி 22 வால்யூம், ஒவ்வொன்றும் 450 to 500 பக்கம். இல்லை மிராக்கள் எல்லாம் என்ன, இவன் கருவியில் எப்படி, இவன் கருவியை வச்சு இது எல்லாமே அந்த மகா சித்தர் இயற்றணும். சரியா? இது எதுக்கு? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா போர் இவைகளெல்லாம் நீத்து கலியுகத்தை ஒழித்து சத்தியுகத்தை பிறப்பிக்கிறக்காக. அதெல்லாமே சுருதி, யுக்தி, அனுபவ, லாஜிக்கு ஆதாரமாக ஒரு 20 வால்யூம், மொத்தம் 54 வால்யூம் இந்த 4 செவத்துக்குள்ளே கம்ப்யூட்டருக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு. ஒரு 10 வால்யூம் மட்டும் பிரிண்ட் போட்டு அது ஒரு 150 காப்பிகளாக இருக்கிறது. அதையும் இப்போ பிபிஆருக்கு விளக்குவார். இது எல்லாம் நீங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கங்க. இது எல்லாமே நம்ம
முதல் மந்திரியை, நமது தமிழ்நாட்டினுடைய முதல் மந்திரி அவர்களை, மாண்புமிகு முதல் மந்திரி அவர்களை சந்தித்து இந்த ஆபத்தை எடுத்து விளக்கி அசம்பிளியை கூட்ட சொல்லி அசம்பிளியில் இதையை நம்ம டெக்ளேர் பண்ணோம். எடுத்து சொல்லும், இப்படி ஆபத்து இருக்குது, மேலே தலைக்கு மேலே இருக்குது, இது எல்லாமே நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். அதுக்கு தீர்வு இந்த மகாசத்திரக்கிட்ட தான் இருக்குது, 54 வால்யூமாக இருக்குது அப்படின்னு. அது என்னென்னு சொல்லுது, இப்போ இருக்கிறதனுடைய அரசியல் நிலை என்னென்னு மக்களுக்கு விளக்குவோம். மக்களுக்கு ஜகத்குரு பிபிஆர்கே விளக்குவார். ஜகத்குரு பிபி விளக்குவார் இந்த கே மூலமாக. சரியா? அப்போது மக்கள் எல்லாத்துக்கு அவேர்னஸ் வந்துடும். இப்போ தனியாக போட்டால் ஒன்றும் தெரியாது. சீஃப் மினிஸ்டர்னு வர்றபோது தமிழ்நாட்டிற்கு அத்தனை பேரும் அவர் பவர்ஃபுல் தமிழனுங்கிற முறையில் இப்போ சீஃப் மினிஸ்டர்கிட்ட நம்ம எடுத்து சொல்லி, சீஃப் மினிஸ்டருடைய அசம்பிளியில் நம்ம எடுத்து சொல்லி அவேர்னஸ் கொண்டு வந்து, இப்படி உலகம் ஆபத்தில் இருக்குது, அதுக்கு தீர்வு நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சீஃப் மினிஸ்டர் மூலமாக இது இந்த 54 வால்யூத்தையும், அப்புறம் மறுபடியும் நிறைய இருக்குது, அதுகளை எல்லாத்தையும் இந்த அசட் முழுவதுமே பிஎஸ்என்எல்லுடைய அசட்டாக சீஃப் மினிஸ்டர் தமிழனுங்கிற முறையில் அங்கே சீஃப் மினிஸ்டர், அதாவது பிஎஸ்என்எல்லுடைய சீஃப் கிட்ட இதை பிஎஸ்என்எல்லுடைய அசட்டாக ஃப்ரீயாக நம்ம தமிழ்நாட்டு முதல் மந்திரி மூலமாக கொடுக்கப்பட்டு, பிறகு அதே தமிழ்நாட்டு அந்த அசட்டை அதே முதல் மந்திரி வாங்கி தமிழ்நாட்டு ரெப்ரசன்ட் பண்ணி அதையே நம்ம இந்திய பிரதமர்கிட்ட ஒப்படைச்சு, அங்கே பார்லிமெண்ட்டில் அது 800 பக்கம் இந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் எழுதின நம்மளுக்கு ஆராய்ச்சி கட்டுரை இருக்குது. அது யார் வேணாலும் இது எக்ஸைப் பண்ணதுனாக்கா வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பி விடுவேன். 9344273732க்கு வாட்ஸ்அப்பில் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அனுப்பிவிடுவேன். 800 பக்கம் இருக்குது பிரதம மந்திரிக்கு இந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் எழுதுனா ஆய்வு கட்டுறேன் என்ன அப்படிங்கிற நிறைய கிராஃபிக்கோட அற்புதமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெளிவு பெற்றும். அதெல்லாமே 300 வீடியோ, 220 வீடியோக்கள், இதையும் சேர்த்து 221 வீடியோக்கள் இதில் ஓடிட்டுருக்கு ஒரு சேனலில், கரா ஓம் சேனல். சரியா? அப்போது நம்ம பார்லிமெண்ட்டில் உணரும் பொழுது இந்தியில் இதைய அந்த 800 பக்கத்தை வச்சு படிக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு காப்பி போட்டு கொடுத்து, இது எல்லாமே பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்க்கு அவேர்னஸ் வர்ற மாதிரி அதை நம்ம படிக்கும் பொழுது இந்தியா முழுவதுமே பிரபலமாயிரும், ஏறத்தாழ உலகம் முழுவதுமே பிரபலமாயிரும். அப்புறம் இந்தியா சார்பாக இந்தியா கொடுக்குது எது, இந்த உலகத்தை எல்லாரும் அமர நிலை எய்தும் முறையை அதுதான் இது 54 வால்யூம் வடிவாக இருக்கிறத குட்ரெஜுக்கு யூஎன்னுக்கு பிரதம மந்திரி மூலமாக தமிழ்நாடு மூலமாக பிரதம மந்திரி கொடுத்து, அது இந்தியா மூலமாக கொடுத்துருக்கு. இது எல்லாமே 100 வருஷங்களுக்கு முன்னாலேயே மகாசித்தர் பாரதியார் பாடி வச்சு போயிட்டார். எல்லாரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகுக்கு அளிக்கும். ஆம், இந்தியா உலகுக்கு அளிக்கும். ஆம் ஆம், இந்தியா உலகுக்கு அளிக்கும். 3 தடவை சத்தியம் பண்ணி சொல்கிறார். இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இதையே 2018 நம்ம மாண்புமிகு மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய பிரதம மந்திரி மோடி ஐயா அவர்கள் ஆகஸ்ட் 15 மேடையில் முழங்குவார். இதே தமிழில் தத்தி குழந்த மாதிரி உச்சரித்து அதுவும் முழங்குவார். பாரதியாருடைய எல்லாரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகுக்கு அளிக்கும் அப்படின்னு தமிழில் சொல்லி அதை ஹிந்தியில் விளக்கி அப்புறம் மேற்கொண்டு உரையில் போவார். அதனால் இந்த 100 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த மாதிரி கராமரமாக ஆக எல்லாரும் அமரநிலை எய்தும் நன்முறை எதுனா இந்த 54 வால்யூம் தான். அதாவது இந்த கோலி சுருதி அதீத விஞ்ஞானத்தினுடைய பேசிக் சாஸ்திரம் தான். அது 54 வடிவமாக இருக்குது. பார்த்தீங்களா? இதெல்லாம் பகவானுடைய அது பாட்டுக்கு நடக்கும்.
இதுவும் அவனுடைய செயல் தான். இந்த பரம்பொருளுடைய செயல், எல்லாம் வல்ல இயற்கையினுடைய செயல். கடவுளுங்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா, எல்லாம் வல்ல இயற்கை கடவுள் வடிவமானது. எல்லாம் வல்ல இயற்கைக்கு அந்நியமாக எந்த கடவுளும் இல்லை என்று சுருதி முழங்கும். அதனால் அது அடிப்போம். இது எல்லாமே நடக்கும். எப்போது நடக்கும் என்று அந்த ஞானத்தை எம்பெருமான் எனக்கு கொடுக்கல. இவனும் பகவான் தோன்ற மாதிரி இந்த கருவி போகுது. இப்போ இது எல்லாமே பேசுகிறது எல்லாமே இந்த மகாசந்திரவுடைய இமான் தான். இவனால் முடியுமா? 54 வால்யூம் 4 மொழியில் எத்தினி நினச்சி பார்க்கவே முடியாது. ஆனால் இவன் வெறும் கருவியாக இருந்து 12 வருஷம் மௌனமாக இருந்தோம். அந்த பலமெல்லாம் இங்கே வந்தது. ஹிந்தியில் எம்ஏ, தமிழில் எம்ஏ, இங்கிலீஷில் எம்ஏ, பிஇ மேத்மெட்டிக்ஸ், பிஇ எலக்ட்ரானிக்ஸ், பிஎஸ்சி மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, அப்புறம் பிசி டிப்ளமோ. இவனே இதெல்லாம் அசம்பிள் பண்ணுற மாதிரி இவ்வளோ படிப்புகளை படிக்க வச்சு இந்த கருவியை தகுதியாக்கி கீதம் முழுவதும் மனப்பாடம், அப்புறம் திருக்குறள் முழுவதும் மனப்பாடம், கைவலி முழுவதும் மனப்பாடம், இந்த மாதிரி நூல்களை எல்லாம் மனப்பாடம் பண்ண வச்சு அதுவே கீதை மட்டும் 15 ஆண்டுகள் அது பாராயணம் பண்ணி சிந்தனையில் இருந்தது. ஆக கீதைக்கு உரை எழுதும் பொழுது கீதை பார்க்காமலே டைப் பண்ணி உரை ஆங்கிலத்தில், அதாவது கைவல்லிய நாவனம் 12 வால்யூம் இருக்குது, அதில் இன்டெகிரேட் பண்ணி கீதையை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு. கைவல்யத்தினுடைய உரையில் இன்டெகிரேட்டாக கீதைக்கு ஆங்கிலத்தில் உரை இருக்குது. சுமார் 600 பக்கம், 2 வால்யூம் இருக்குது. அதெல்லாமல் தமிழில் மிக விரிவாக இப்போ 6வது சாப்டர் வரைக்கும் நிற்குது. இதுக்கு மேலே பகவான் எப்போ பண்ணுவார தெரியாது. தமிழ்லையும் பேருரை கொடுக்கப்பட்டிருக்கு. எது? இந்த கீதை. இந்த கீதை தான் இந்த கோலீஸ்வரனுடைய குவிண்டெசன்ஸ். இந்த கோலீஸ்வரரை படிக்காமல், குரு மூலம் கேட்காம இந்த கீதையை முழுசாக அனுபூதியாக புரிஞ்சிக்க முடியாது. அதனால் புரிஞ்சிக்க முடியாமல் கண்டவன் கீதை இகழ்கிறது அது இதுன்னு எல்லாம் வாங்கி பாவத்தை வாங்கி கட்டிகிட்ருக்குறாங்க. புரியுதா? அதனால் கீதையை புரிஞ்சுக்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. இது இப்போ புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் குழந்தை போல் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 54 வால்யூம். அது தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் 3 மொழியில் இருக்குது. இப்போ 3 மொழி தெரிஞ்சதுன்னா ஓகே, இல்லாட்டி ஒரு மொழி தெரிஞ்சதுனாலும் அந்த இதை படிச்சுக்கலாம். இதெல்லாம் புஸ்தகம் போடணும், இதில் இருக்குது. இப்போ எத்தனை புஸ்தகம் போட்டிருக்காங்கிறது இந்த சில வீடியோவில் உங்களுக்கு தெரியும். சரி, அடுத்தது வீடியோ போகலாமா? ஓம் தத் சத் சாட்சியகம் சாந்தி. ஜி சொல்லுங்கள். ரைட். அதாவது நம்ம ஹெச்டி சேப் சிண்டிகேட். ஹெச்டி சேப் சிண்டிகேட்னு அர்த்தம். நம்ம இயக்கத்தினுடைய இது ஹெச்டி சேப் சிண்டிகேட், ஹோலி டிவைன் ஸ்டடி அண்ட் ப்ராக்டிஸிங் சிண்டிகேட் அப்படின்னு அர்த்தம். எதை ஸ்டடி பண்ணுறோம்? அந்த ஹோலி சுருதியும் கீதையும் கைவல்யத்தையும் ஸ்டடி பண்ணி அனுபூதி அடையக்கூடிய மக்களுடைய கூட்டம்னு பேர் சிண்டிகேட்னா. ஆக அந்த சிண்டிகேட்டு தான் ஹெச்டி சேப் சிண்டிகேட்டுங்கிற பேரில் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அந்த பேரில் தான் இப்போ கரா தான் சம்பாதிச்ச பணத்தையும் சொத்து எல்லாத்தையும் அது மேலே எழுதி ரெஜிஸ்டர் பண்ணி உயிரும் வந்திருக்கு. இந்த ஹெச்டி சேப் சிண்டிகேட் மெம்பர்ஸ்க்கு எப்படி நடக்கணுங்கிற ஒரு விதி நூலும் போட்டிருக்கிறோம். அதில் அந்த இதில் அப்போ ஹெச்டி சேப் மெம்பர்ஸு ஃபோனில் அல்லது நேரில் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மந்திரம் சொல்லி ஆரம்பிக்கணும். அந்த மந்திரம் சொல்லி இப்போ வடநாட்டில் எல்லாம் ராதே ராதே, ராம் ராம் அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது ஹெச்டி சேப் சிண்டிகேட் மெம்பர்ஸுக்குள்ளே பேசும் பொழுது ஒரு மந்திரம் இருக்குது. அது மந்திரம் மகாசித்தருடைய தத்துவம் எல்லாம் அடங்கினது, சுருதியினுடைய எல்லாம் அடங்கினது, அது சாதனையும் அடங்குது, சாத்தியமாக அடங்கினது. அதுதான் ஓம் தத் சத் சாட்சி அகம் சாந்தி அப்படிங்கிறது. ஓம் தத் சத்
சாட்சி அகம் சாந்திஹி அப்படிங்கிறது தான் அந்த மந்திரம். இப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கும் போதும் கூட ஹலோ அப்படின்னு ஆரம்பித்தாலும் கடைசியில் முடிக்கும் பொழுது ஓம் தத் சத் சாட்சி அகம் சாந்திஹி அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார், இன்னொருத்தர் ஓம் தத் சத் சாட்சி அகம் சாந்திஹி அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடலாம். இதுதான் ஆரம்பத்தில் சொன்னாலும் சொல்லாமல் இருந்தாலும் முடிவில் இதை சொல்லி நிறைவு பண்ணிக்கணும். சாந்தின்னு முடியுது, சாந்தியாக முடிச்சிடறோம். ஓம் அப்படிங்கிறது இதுக்குன்னே ஒரு சின்ன சுருதி, மாண்டூக்கிய சுருதின்னு பேர். அது ஓம்ங்கிறது எல்லாம் வல்ல அந்த ஈசனும் அந்த ஈசன் வடிவாக இருப்பதும் ஓமே, இந்த அண்டசராசர வடிவாக இருப்பதும் இந்த ஓமே, இது எல்லாம் கடந்து இந்த பரபிரம்ம ஸ்வரூபமாக இருப்பதும் ஓம் என்ன அந்த சுருதி சொல்லும். அப்பேற்பட்ட ஓம்ங்கிறது தான் தத் அப்படிங்கிறது. தத் அப்படின்னா அந்த பரம்பொருள் அப்படின்னு அர்த்தம். அந்த பரம்பொருள் ஓம்ங்கிறது தான் அந்த தத் அப்படிங்கிற பரம்பொருள். அதுதான் அந்த பரம்பொருள் என்ன வடிவாக இருக்குதுன்னா சத்து வடிவாக, எக்ஸிஸ்டன்ஸ் அப்சல்யூட். அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் அப்சல்யூட்டுக்கு ஒரு குறிப்பு சொல்கிறோம். இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வயசு இதுகளெல்லாம் மாறி நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு எல்லாத்துக்கும் இருக்கும். அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் பிளேஸு எதில் இருந்தனாலும் இந்த நான் இருக்கிறேங்கிறது மாறாமல் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் சத்து, எக்ஸிஸ்டன்ஸ்னு பேர். அப்படி சத்து வடிவாக இருக்கிற பரம்பொருள் ஓம்ங்கிறத ஓங்காரங்கிறது தான் தத்து அந்த பரம்பொருள். அது வந்து சத்து வடிவாக இருக்கிறது, அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் வடிவாக இருக்கிறது, அதுதான் என்றும் உள்ளது அப்படின்னு எக்ஸிஸ்டன்ஸ். அதுக்கு டெஃபினேஷன் ஒரு மந்திரமே இருக்குது, அது ஏகோ தேவக, அதனுடைய விளக்கம் அப்படி இருக்கும். ஓம் தத் சத் சாட்சி, இது வந்து சாட்சி அகம் சாந்திங்கிறது. இந்த சாட்சி அகம்ங்கிறது விஸ்வமகாமுனி சுருதியினுடைய சுருக்கமாகவும் கீதையினுடைய சுருக்கமாகவும் நம்மளுக்கு சாதனை இந்த கலியுகத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு போனது தான் அந்த சாட்சி யோகம்னு சொல்கிறது. அதை பற்றியான சாமியுடைய இதுகளெல்லாம் 3 வால்யூம் இருக்குது. அதை பற்றி சாட்சி யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். விஸ்வமகாமுனியினுடைய அருளின சாட்சி யோகம். ரமணர் எப்படி நான் யார் அப்படிங்கிற சொல்கிறாரோ அதுபோல் நான் சாட்சி அப்படிங்கிறது தான் விஸ்வமகாமனுடைய போதனையினுடைய சுருக்கம், தத்துவ சுருக்கம். அதுதான் சாட்சி அகம், சாட்சி நான், சாட்சின்னா சாட்சி நான். இதனால் விளைவு என்ன? சாந்திகி, சாந்தியாக ஆகிறது அப்படின்னு அர்த்தம். ஆக நம்ம பேசி முடித்த பிறகு ஓம் அந்த பரம்பொருளை நினைவு கூறுறோம். அந்த பரம்பொருள் எப்போது இருப்பபடியாக என்றும் உள்ளதுங்கிறத நினைவு கூறுறோம். அப்புறம் அதை அடையிறதுக்கான இது சாட்சி யோகம்தான் முடிந்த நிலை, ஞான சாதனைங்கிறத நினைவு கூறுறோம். சாந்தி அந்த அதனுடைய பயன் சாந்தி அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கம். அதனால் இனிமேல் நீங்கள் நம்ம பேசும்போது கடைசியில் மெம்பர்ஸ்குள்ளே தான் பேசும்பொழுது கடைசியில் இதை சொல்லி ஓம் தத் சத் சாட்சியகம் சாந்திகி அப்படின்னு ஃபோன் பண்ணினவர் சொல்லுவார். அப்புறம் ஃபோனு எடுத்தவர் இப்படி ஓம் தத் சத் சாட்சியகம் சாந்திகி அப்படின்னு முடிச்சிருவார். இதுதான் நம்மளுடைய இது. இதை நம்ம கடைப்பிடிக்கலாம். நன்றி. சரிங்களா? ஓகே. சிடி போட்டானே இந்த பக்கம் புக்காக விழுகிற மாதிரியான டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டு அது எங்கெங்கேயோ போயிருவீங்க, அது கற்பனையே பண்ண முடியாது. ஸோ பி ஹாப்பி, கராவிலால் பி ஹாப்பியாக அப்படியே. அதுதான் செய்ய வேண்டியதோ தெரிய வேண்டியதோ அடைய வேண்டியதோ சற்றும் இல்லை என்று ஏகாந்தத்தில் இன் சாலிட்யூட்ல அனுப்பட்டியில் தான் சாலிட்யூட்னு நமாசம் சொல்கிறேன். பகவான் இது என்ன வேலையமாகணுமா அனுப்பட்டி சாலிட்யூட்ல கேவல ஆத்மா அனுபூதி சுகம் அடைந்து வாழ்வீராகன்னு சாமி 4வது பேஸில் வாழ்த்திருக்காரு. 1976 இவனுடைய இதையெல்லாம் வந்துட்டார். 3 பேஸ் முடிஞ்சது. 3 பேஸு சுருதியை கண்டுபிடிச்சு 34 வால்யூமை உருவாக்கி அதனுடைய இதை சேர்த்து 54 வால்யூமை உருவாக்குறது தான் அந்த 3னுடைய குறிப்பு. அது முடிஞ்சு போச்சு. இப்போ 4வது பேஸில் நீ இப்படி போய் இன்னும் எம்பெருமா வாழ்த்துற. அது கேவல ஆத்மா அனுபூதி சுகம் இருந்துங்கிறது தான் நிர்வகிப்பு சமம். கேவல ஆத்மானா அப்சல்யூட்
அந்த மாதிரியெல்லாம் அவன் போயிருக்கும். சாவில்லை, அப்படியே போயிருக்கும். வழங்குதா? இதுதான் ரகசியம். இதெல்லாம் தான் ஞானத்தினுடைய ரகசியம். ஞானிகளுடைய ரகசியமெல்லாம் கரா போட்டு மக்களுக்கு எந்த விதமான ரகசியம் இல்லாமல் கொடுக்க சொல்லி எல்லாம் வந்துருக்கு. சரியா? அவ்வளோதான். அப்புறம் வந்து மறுபடியும் என்ன பண்ணிச்சு? மறுபடியும் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணு. மெட்ராஸ் இதெல்லாம் அவன் ஃபியூச்சரில் வந்து இதெல்லாமே சயின்ஸ் சொல்லுது. 2035 35% ஓவர் ஸ்டேஷன் ஆயிடும். அப்புறம் 3 மாசத்துல பெய்யக்கூடிய மழை 3 நாள்ல பெய்யுமா. தட்டி எடுக்கும், எல்லாம் வெள்ளக்காடா இருக்கும், பயிர் வச்சு முளைக்காது, பஞ்சம் தலைவிரிச்சு ஆடணும். அப்புறம் 2வது புயல் அடிக்குறுக்கா வரும், சுனாமி அடிக்குறுக்கா வரும், ஃபோர்ஸ்ஃபுல்லா வரும். இது எல்லாமே நான் சொல்ல, பூவுலகின் நண்பர் சுந்தர்ராஜன் வீடியோவில் நிறைய இது பார்த்தோம். வணங்குதா? இது எல்லாமே சரியாயிரும். போகுவோடு உருவாகும். அப்புறம் அணுகுண்டுக்கு இங்கே வெடிக்கிறதுக்கு ரெடியா இருக்குது. எங்க உக்ரைன்ல 40 லட்சம் குடும்பங்கள் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்குது. அணுகுண்டு வெடிக்கிறது எப்ப வேணாலும் அவன் ஒரு கையெழுத்து போட்டா போதும் ஜார் பம்பா ரெடியா இருக்குது. அது 50 மெகா டன் உள்ளது. 15,000 மடங்கு ஹீரோஷிமா நாகசாகி ரெண்டையும் கம்பைன் பண்ணா 15,000 மடங்கு பவர்ஃபுல்லானது. அமெரிக்காவை அரை மணி நேரத்தில் அடிச்சிடும். ஒரு குண்டு போட்டுதுன்னா உலகத்தில் பாதி காலி ஆயிரும். அப்பேற்பட்டது கண்டுபிடிச்சு டெஸ்ட்டும் பண்ணிட்டான். அதில் 15,000 கிலோ இது வந்து இதெல்லாமே யூடியூப்ல இருக்குது. கரா படிச்சு இதெல்லாம் சொல்றதல்ல, சவடால் அல்ல. யூடியூப் விஞ்ஞான பூர்வமாக எல்லாம் இருக்கு. அப்புறம் வந்து 1000 கிலோமீட்டருக்கு கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த டெஸ்ட்டே சைபீரியாவில் அந்த பகுதியே வனமே நாசமாகி போச்சுன்னு சொல்றான். இந்த இத்தனை நூல்கள் அடிக்க இருக்குது இல்லைங்களா? ஆமாம். எல்லாம் ஆக்ஸ்போர்டு லெவலில் இருக்கக்கூடிய புஸ்தகங்கள். அப்புறம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஆமாம். அப்புறம் இது எல்லாமே இது எல்லாமே புஸ்தக புக்கில் இதில் வாங்கி அடுக்குனதல்ல, கடையில் வாங்கி அடுக்கல, மனசில் இருந்து அப்படியே இன்ஸ்பயராக எழுதப்பட்டது. இது ஒவ்வொரு வால்யூமே ஒரு பிஹெச்டின்னு சொல்லி ஒரு அம்மா, ஒரு பிஹெச்டி அம்மா சொல்லு. அவ்வளவு வந்து இந்த ஒரு வால்யூமே ஒருத்தருடைய லைஃப் முழுவதும் கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ண எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ இருக்கு. அப்போ இத்தனை வால்யூம், இந்த இத்தனை வால்யூம் இப்போ அதையும் பாருங்க, இதுவும் உரைகள். இத்தனை வால்யூமு 10 வால்யூத்தினுடைய உரைகள் தான். 10 வால்யூம். மீதி 54ல் 10 போக மீதி 44 வால்யூம் இருக்கு. அப்போ எத்தனை ஆகுன்னு கொஞ்சம் வேண்டி பார்த்து அந்த 10 வால்யூத்தில் இப்படி 2, 4, 6 இப்படி 5-6 காப்பி ஒவ்வொரு அப்படி இருக்கிறதுனால ஒரு 150 வால்யூமு இப்போ ரெடியாக இருக்கு. சுருக்கம். ரைட். ஓகே. அப்புறம் இது வந்து கரண்ட் போயிடுச்சு, பரவாயில்லையா? பரவாயில்லை. அப்புறம் இது வந்து இங்கே வந்து தனியாக குரு கிடையாது. இந்த இதில் குருவும் கிடையாது, காலில் விழுகிற இதுவும் கிடையாது. இதுவே குரு. எப்படி வந்து இந்த சீக்கியர்கள் வந்து கிரந்த சாஹிப்னு வச்சுட்டு கிரந்தத்தையே குருவாக மதிக்கிறாங்களோ, அதுபோல் இந்த இது வந்து எப்படி பாவிச்சு படிக்கணும் அப்படின்னா, இதையை வந்து இதுக்குன்னே நிறைய இது வந்து இந்த லைப்ரரியில் யார் வேணாலும் வரலாம். புலால் தின்னாமல், தண்ணி அடிக்காமல், புகை பிடிக்காமல், வயலன்ஸ் மனோவாக்காயங்களை யாரும் காயப்படுத்தாத இப்படி 9 குணங்கள் உள்ளவங்க யார் வேணாலும் வந்து ஃப்ரீயாக உட்காந்து படிக்கல. இப்போதைக்கு புஸ்தகம் எடுத்துகிட்டு போக முடியாது. அவங்க படிக்கும்போது இங்கே விரிப்பு ஒன்று வச்சுருப்போம். இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது இப்படி வச்சுட்டு இதை எடுத்து இப்படி வச்சு நம்ம பாட்டு உட்காந்து இப்படி தான் படிக்கணும், மரியாதை கொடுத்து. சரிங்களா? என்ன பாவனையோட படிக்கணும்னா, இது குரு மகராஜ், அந்த கிரந்த சாஹிப் போகிற குரு மகராஜ் குரு உபதேசிக்கிறாரு. நான் வந்து அதை கிரகிக்கிறேன்னு பக்தி பாவனையோடு படித்தா தான் இது உங்களுக்கு முழு பாவனை கிடைக்கும். கண்டிப்பாக. இது குமுத ஆனந்த வேணும் போல் இப்படியெல்லாம் உட்காந்துக்கிட்டு போயாலும் படிக்கக்கூடாது.
இதில் தான் மடக்கில் தான் வச்சு படிக்கணும். அமைதியாக உட்காந்து படித்தீங்கனால ஒரு பக்கத்தில் உங்களுக்கு இது பண்ணாலும் நீங்கள் அப்படியே உட்காந்து அப்படியே தியானம் பண்ணலாம். இதுலேருந்து சொல்கிறது அப்படியே உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக மனசு அமைதி சாந்தி எல்லாமே வந்துடும். இதுதான் இது படிக்கக்கூடியது. கீழே விரிப்பும் வச்சுக்கணும். வச்சு வெறுந்தரையில் உட்காரக்கூடாது, உட்காந்து படிக்கணும். இப்படித்தான் இந்த நூல்களை எல்லாமே படிக்கணும். சரிங்களா? அதுதான் மெத்தடி. இது குரு உபதேசிக்கிறாரு, நான் கேட்குறேன் அப்படிங்கிற பாவனையில் படிக்கணும். எல்லாம் நம்ம பாவனை தானே முக்கியம். கண்டிப்பாக. கரெக்டாக அப்படி படிக்கணுங்க. அதுக்காகத்தான் இதில் இந்த மடக்கு வந்து நம்ம நிறையா செஞ்சு வச்சுருக்கிறோம் லைப்ரரி. சரிங்களா? இதுதான் இதனுடைய சுருக்கம் சாமி, சூட்சமம். ஆமாம். அப்புறம் இதெல்லாமே இருக்குது. அப்புறம் பாருங்க, இதெல்லாம் 4 வேதங்கள். ஓகே. இது எல்லாம் படித்து அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நான் இதை விட நெட்டில் வந்து 4 வேதங்கள் இந்தி மொழிபெயர்ப்போடு இருக்கு. அதுதான் நான் படித்து மாஸ்டர் பண்ணேன். சரி, 4 வேதங்கள். இது இப்போ புஸ்தகம் வந்து பனாரஸ் தாஸ்லேருந்து வாங்கி அடுக்கி வச்சிருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இந்த 4 வால்யூம் வந்து ரிக்வேதம், அதர்வ வேதம் வந்து 2 வால்யூமு, சாம வேதம், யஜுர்வேதம், இதெல்லாமே இருக்குது. இது ஒன்று சாம வேதம், இது அதர்வ சம்ஸ்கிருதி. இது 60 உபநிஷத்து. இந்த இவர் தாசன், பால் தாசன் சொல்லக்கூடிய ஜெர்மன் சான்ஸ்கிரிட் பண்டிதர் 2 வால்யூம் எழுதியிருக்காரு. 64 வால்யூம் உரை. இது இங்கிலீஷ் மட்டும் இருக்குது, மூலம் இல்லை. அப்போ இதில் வந்து வெறும் உரை தான் எழுதியிருக்காரு. சாரி, இதுக்கு வந்து மொழிபெயர்ப்பு தான், டிரான்ஸ்லேஷன் டைரக்ட், ஆனால் ஃபெய்த்ஃபுல் டிரான்ஸ்லேஷன். உரை எழுத முடியாது, சங்கரை தான் எழுதணும். சங்கரதனுடைய உரை தான் 10 உபநிஷத்துக்கு எழுதியிருக்காரு. அவரு தான் உரை அத்வைதமாக எழுத முடியும். அனுபூதி அடைஞ்சவங்க தான் உரை எழுத முடியும். புரியுங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். டிரான்ஸ்லேஷன் கரெக்ட் பாருங்க. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு மந்திரம், அது மகா வாக்கியம்னு அதுக்கு பேர். எது? இந்த ஹோலி சுருதியினுடைய மந்திரம் வந்து ஒன் ஆஃப் த மந்திரம். அதில் 86,650 மந்திரங்கள் அடங்கிறது சொன்னாங்களா? அதில் ஒரு மந்திரம் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு வரும். அப்போ அகம் பிரம்மாஸ்மின்னா மொழிபெயர்ப்பு என்னென்னா, நான் பிரம்மமாக இருக்கிறேன். இதுதான் மொழிபெயர்ப்பு. ஐ ஆம் பிரம்மன் அப்படின்னு ஆங்கிலத்தில். உங்களுக்கு அனுபவம் வந்துடுதா? வராது. அர்த்தம் புரிய, ஆனால் அனுபவம் வராது, உணர்வு வராது. அதனால தான் மகிமை. இது அனுபூதி அடைஞ்சவங்க தான் அது எப்படி என்னங்கிறதெல்லாம் வரும். இதுக்கு பேரே மகா வாக்கியம். தத்துவமேசைன்னு இருக்கு. நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு வருது. அது அவ்வளோதான். இந்த அர்த்தம் தெரிஞ்சோடனே உங்களுக்கு உணர்வு வருதா? வராது. அதனால தான் ஹோலி சுருதி வந்து அவ்வளோ அனுபூதி அடைஞ்சவங்களுக்கு தான் அது வந்து உரை எழுத முடியும். வெறும் மொழிபெயர்ப்பு உதவாது. புரியுதுங்களா? புரியுது. திருக்குறள் வந்து மொழிபெயர்ப்பு புரிஞ்சுக்கும். ஆமாம். ஆனால் இது புரியாது. அதனால தான் ஹோலி சுருதிக்கு யாரும் அவ்வளவு சுலபமாக உரை எழுத முடியாது. அந்த உண்மையான எழுதின ஒரே இவர் சங்கர பகவான். அது சரிங்களா? அப்புறம் இது எல்லாமே கன்னியாகுமரியிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து காசி வரைக்கும் புஸ்தகங்களை ஆராய்ஞ்சு இது வாங்கி படித்து அடிக்கப்பட்டிருக்கு. இந்த புஸ்தகங்கள் எல்லாம் உங்களால் படிக்கப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டது. இது ஒரு பக்கம் இல்லை, கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர், இது காசி வரைக்கும் அப்பப்போ எல்லாம் வாங்கி சேகரித்து படித்து முடித்து அடுக்கி வச்சிருக்கு. சிலதெல்லாம் இத்தே போச்சு, அதெல்லாம் தூக்கி அக்கடை போட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டோம். அப்படி ஜெராக்ஸ் எடுத்து வச்ச சில புஸ்தகங்களும் இதெல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்களா, பாணியினுடைய 4000 பக்கம் இது எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்குது பாருங்க. 4000 பக்கம் இது வந்து அழகாக போட்டு வச்சுருக்குது. பிரிண்டிங்க்கு ரெடியாக இருக்குது. இது எல்லாமே பாணியுடைய இது. இதில் மகாபாரதம், இது கோரக்பூர் கீதா பிரஸ்லேருந்து வாங்கினது. இது மகாபாரதம், ராமாயணம் அண்டு பாகவதம், இந்த செட்டு. சரிங்களா? சான்ஸ்கிரிட்டுக்கு இது பெரிய இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷனோட, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் சான்ஸ்கிரிட்டு. அது எங்கேயோ இருக்குது, இங்கே இருக்குது பாரு. இது 2 வால்யூம். இதே போல் இன்னொரு வால்யூம் எங்கேயோ எடுத்து அடுக்கிறதுல மாற்றிருக்கு. இது சான்ஸ்கிரிட், இங்கிலீஷ். தமிழில் இதுதான் முதல் நூல் மனித வரலாற்றுலேயே அதுதான் முதல். சரிங்களா? இவ்வளோதான் இது இதனுடைய விளக்கம் உங்களுக்கு. அப்புறம் சான்ஸ்கிரிட் இலக்கணத்தை பற்றி நிறைய புஸ்தகங்கள் இருக்குது.
ஆனாவிலிருந்து ஆவணாவிலிருந்து நீங்கள் பெரிய பண்டிதராக வரைக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கு நம்ம புஸ்தகங்கள்லாம் இருக்குது. அதே போல் ஹிந்திக்கு 3 வால்யூம் வந்து ஹிந்தி இலக்கணம் 3 வால்யூம் ரெடியாக இருக்குது. அப்புறம் ஆங்கிலம் ஒரு பார்ஷியலாக இருக்குது, அது ஆங்கிலத்தில் அருமையாகவே இருக்குது, ரென்னன் மார்டின் அது. அப்புறம் வந்து இங்கிலீஷு ஹிந்தி 3 வால்யூம். சான்ஸ்கிரிட்டுக்கு தான் நீங்கள் ஆனாவிலிருந்து பெரிய மகா பண்டிதராக வரைக்கும் அவ்வளோ வால்யூம் இருக்குது. அது இப்போ முதல்ல பாணினி தமிழில் வந்திருக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள், அது 2வது வால்யூம் இங்கே இருக்குது பாரு. ஓ, இந்த வால்யூம் இதுதான் முதல் இது வால்யூம். வந்து ஃபஸ்ட்டு. இது ஃபர்ஸ்ட் வால்யூம். இது சான்ஸ்கிரிட் ஆங்கிலத்தில் இருக்குது. இது 2 வால்யூம். இது 18 புராணங்களுடைய சுருக்கம். இதில் 18 இது படிச்சீங்கன்னா 18 புராணங்களுடைய சுருக்கம் தமிழ்லேயே இருக்கு, அடையே அப்பா. போட்டிருக்காங்க. அப்படி இருக்குது. வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாரும் மீட் பண்ணி பேசினது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ், அவங்க